சத்தத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. சங்கீதம் 54:6. I will freely sacrifice unto thee. I will praise thy name, O Lord, for it is good. Psalms 54:6. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட God Goes Ministries மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள், நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகின்ற இயேசு கிறிஸ்துவின் அதி பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் God Goes Ministries சார்பில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே தியானத்துக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிறேன். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தூதன் சகரியாவை நோக்கி, சகரியாவே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. இன்றைய நாளில் தேவன் நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறதான வார்த்தை என்னவென்றில், நீங்கள் நீண்ட காலமாக ஜெபித்து கொண்டிருந்த ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கிறது. இந்த இடத்திலே சகரியா என்ற மனுஷன் தனக்கு குழந்தை இல்லாதபடி தேவ சமூகத்தில் அவன் வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார்கள். நாட்களும் வருடங்களும் கடந்து விட்டது. அவர்கள் வயதுமாய்விட்டார்கள். இனி தங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கான எந்த சூழலும் இல்லாதபடி தங்களுடைய சரீரங்களும் பலகீனப்பட்டு போய்விட்டது. முதிர் வயதுமாகிவிட்டார்கள். தன்னுடைய மனைவியும் வயது சென்றவளாய் இனி ஒரு பிள்ளைக்கு தாய் ஆகிறது சாத்தியம் ஆகாது என்ற சூழ்நிலை வந்த போதும் இவர்கள் இந்த விண்ணப்பத்தையும் விட்டுவிட்டு சகரியா தன்னுடைய ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் தூதன் அங்கே இறங்கி வருகிறான். அநேக நாளுகளாய் வருடங்களாய் உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் மன்றாடி ஜெபித்து கொண்டிருந்த விண்ணப்பத்துக்கு, நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்ததான காரியங்களுக்கு இந்த நாளில் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு விடுதலையை தந்து, நீங்கள் மறந்து போனாலும், நீங்கள் இனி நடக்காது என்று நினைத்தாலும், உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், உங்களுக்கும் எனக்கு வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் இந்த காலவேளையில் சொல்லுகிறார்,
ஆமை, நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நமக்காக அந்த வேண்டுதலின்படியே நமக்காக கிரியைகளை செய்கிற தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சங்கீதங்கள் புஸ்தகம் 27 அதிகாரம் 6 சொல்லுகிறது, எப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இன்றைக்கு இந்த நம்முடைய தேவன் நம்முடைய வேண்டுதலை கேட்டு நமக்காக கிரியை செய்கிறதுனால அப்போது நம்முடைய தலை நம்முடைய சுற்றிலும் இருக்கிற நம்முடைய சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்பட போகிறது. ஆமேன். கடந்த நாட்களில், வருடங்களில், மாதங்களில் சில விஷயங்களினாலே அல்லது சில விஷயத்துக்கு செவித்த பதில் இல்லாதனாலே அல்லது ஏதோ ஒரு வகையில் சிறையாக்கப்பட்டு சத்துருக்களுக்கு முன்பாக தலை குனிந்து போய் நாம் நிற்கிறோம் என்றால், இன்றைய நாளில் தேவன் உங்களுடைய என்னுடைய தலையை சத்துருக்கள் முன்பாக உயர்த்துகிற தேவனாய் அவர் கிரியை செய்ய போகிறார். அன்பானவர்களே, அவருடைய சமூகத்திலிருந்தும் விடுதலின் கரம் வெளிப்படும் போது, அவர் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது, நெடுநாளாக நாம் காத்திருந்த அல்லது நெடுநாளாக நிந்திக்கப்பட்ட அல்லது நெடுநாளாக பிரயாசப்பட்டு சிறையாக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிற விஷயங்களின் மேல் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறபடினால நம்முடைய தலைகள் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும்படி கர்த்தர் பலம் செய்ய போகிறார். ஆமேன். வேதாகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் அவர்களுடைய முறையீடுகளையும் கூப்பிடுதல்களையும் பரலோகத்து தேவ சமூகத்தில் எட்டின போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தனுடைய பார்வோன் ராஜாவுடைய அடிமை நுகத்திலிருந்தும் விடுதலையாக்கும்படி மோசே என்ற மனுஷனை தேவன் அழைத்தார். மோசே அழைக்கும் போது மோசே சொன்னார், நான் அவர்களிடத்தில் போய் தேவன் என்னை அனுப்புகிறார் என்று சொல்லும் போது அவர்கள் நம்ப மாட்டார்கள். யார் அந்த தேவன் யாரு என்றெல்லாம் கேட்பார்கள். என்றெல்லாம் கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு பதில் உண்டு, இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களிடத்து அனுப்பினார் என்று நீ அவர்களுக்கு சொல் என்று சொன்னார். ஆம், நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அப்படி என்று சொன்னால் என்றும் மாறாதவராய் இருக்கிறவர், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான தேவன், சகல சிருஷ்டிக்கு முந்தின பேரானவர், சகலதும் அவரால் உருவாக்கப்பட்டது, அவரே சகலதனுடைய எஜமானாய் இருந்து கொண்டிருக்கிறபடினால் அவர் கிரியை செய்யும் போது அதை தடை பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த காலைகளில் நம்மளை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் உண்டு. அது மற்றொன்றுமில்லை, பயப்படாதே, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் கேட்கப்படுமானால் நிச்சயமாகவே அங்கிருந்து நமக்கு பதில் உண்டாகும். அந்த பதில் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதுபடியினால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கே தலைகுனிந்து, எங்கே சோர்ந்து, எங்கே தளர்ந்து, எங்கே கவலைப்பட்டு, எங்கே கட்டப்பட்டவர்களாக நாம் கடந்த நாட்கள் நின்றிருந்தோமோ அந்த இடத்திலிருந்து தேவன் உங்களை என்னையும் விடுவித்து உயர்த்தி கனப்படுத்தி தன்னுடைய வாக்தத்தமாகின்ற நன்மைகளை நம்முடைய கரத்தில் தந்து அவர் நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வமாய் இந்த காலைவேளையில் நம்முடைய மத்தியிலே வெளிப்பட போகிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது சில விடுதலைகளை, சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை, சில ஜெபத்தினுடைய விடுதல்களை நீங்கள் பிரத்யட்சமாய் தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாக ஒரு குழுவாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த செய்திகள் கேட்கும் போதே அந்த விடுதலையினுடைய கிரியைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஏனென்றால் நாளுகளாய் வருடங்களாய் காத்திருந்து செவித்ததனுடைய பிரதிபலனை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில் அப்படியே சம்பவிக்க போகிறது. செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 அதிகாரம் 15 கூட நான் வாசிக்கும் போது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன்
ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். நம்முடைய செவியத்தில் இருக்கிறதான ஆக்கினைகளையும் சத்துருக்களையும் விலக்குகிறார். ஆக்கினைகள் சத்துருக்கள் தூள் முன்னே செல்ல விடாதபடி, வாழ்க்கையில் முன்னேற விடாதபடி சில பிரச்சனைகளும் சில சத்துருக்களும் சில வேதனைகளும் சில கண்ணீர் அனுபவங்களும் சில அடைக்கப்பட்ட அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாற்றப்பட போகிறது. ஏனென்றால் கர்த்தர் கிரியை செய்கின்ற வேளை வந்திருக்கிறது. உங்களுக்கும் எனக்காக வைத்திருக்கின்ற அந்த வேளை, ஜெபத்துக்கு பதில் தருகின்ற வேளை, அதை இந்த வேளையாக கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனபடியினால் சொன்ன எல்லா ஆக்கினைகளை, எல்லா பிரச்சனைகளையும், எல்லா வேதனைகளையும், எல்லா சிறையிருப்பின் அனுபவங்களையும், எல்லா தடைகளையும் தேவன் அகற்றி போடுகிறார். இந்த நாளில் அவர் சொன்ன அந்த வார்த்தை, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. உங்களுடைய என்னுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு இந்த காலவேளையில் அதிசயகரமான ஒரு விடுதலையை தந்து யாரும் நினையாத காரியத்தை ஒருபோது நடக்காது என்று சொன்ன இடத்தில் அதை நடத்தி தருகிற தேவனாய் என் ஆண்டவர் இந்த காலையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இது நாள் வரையிலும் இருந்ததான தடைகளும் சிறையிருப்புகளும் ஆக்கினைகளும் தேவன் அகற்றி போடுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நாம் ஜபித்துக் கொண்டிருக்கின்ற நாம் மன்றாடி கொண்டிருக்கின்ற விஷயத்துக்கு நடுவில் கர்த்தர் நம்முடைய நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். நம்மளை விடுவிக்க, நம்மளை குணமாக்க, நமக்கு சகாயம் செய்ய, நமக்காக தடைகளை தகர்த்தறிய அவர் நம்முடைய நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். எந்த இடத்தில் காரியங்கள் சரிவர நடக்கவில்லையோ அந்த இடங்களில் அதை சரி பண்ணி தருகிற தெய்வமா, நம்மளால் முடியாததை நமக்காக முடிக்க வைத்து தருகின்ற கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலவேளையில் நம்மளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்கென்று சொன்னால், நம்மளை விடுவிக்கும்படி, நம்மளை பலப்படுத்தும்படி, நமக்கு சகாயம் செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் அவர் நம்முடைய மத்தியிலே ராஜாவை உலாவிக் கொண்டிருக்கிறபடியினால் நம்முடைய செய்வதற்கான தடைகள் எல்லாம் தகர்க்கப்படுகிறது. ஆனபடியினாலே இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த நாள் வரையிலும் அல்லது சில நாளுகளாக, சில மாதங்களாக, சில வருடங்களாக சில தீங்குகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இந்த தீங்கிலிருந்து எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று முயற்சித்தும் வர முடியாதபடி தீங்கினாலே சிறையாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நன்மைகளை செய்ய நினைக்கும் போது சில தீமையான காரியங்கள் உங்களை பின்தொடர்ந்து உங்களை அலட்டி கொண்டிருக்கலாம். எப்படியாவது இந்த விஷயத்திலிருந்து வெளியே வர வேண்டும், எப்படியாவது இந்த காரியங்களை முடித்து ஒரு சமாதானத்துக்கு உள்ளே வர வேண்டும் என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபத்தை, உன்னுடைய கிரியைகளை, உன்னுடைய வாஞ்சைகளை நான் கண்டேன், அதை கேட்டேன். உனக்கு சகாயம் செய்யும் கண்மலையாக இதோ நான் இறங்கி வந்திருக்கிறேன். நீ இனி கலங்காதே, இனி தீங்கு உன்னை துக்கப்படுத்துவதில்லை. நான் உன்னை விடுவித்து உன் இயல்கைகளை நான் விசாலமாக்கப் போகிறேன். தீங்கு உன்னை இனி துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில் நம்முடைய செவியத்தில் இணைந்து கொண்டு நமக்காக சகாயம் செய்கின்ற கண்மலையாய் அவர் இறங்கி என்று சொல்லுகிறார். நீ பயப்படாதே, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. தேவச்சனமே என்னை கேட்கின்ற அன்பானவர்களே, நீங்கள் எத்தனையோ நாளுகளாய், மாதங்களாய், வருடங்களாய் கூட காத்திருந்து சில விஷயத்தின் மேல் வெற்றி காண முடியாதபடி சிறையாக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள். இந்த நாளில் அப்படிப்பட்ட சிறை இருப்பை கர்த்தர் உடை தெரிந்து கொண்டு உங்களுக்கு சகாயம் செய்து உன்னுடைய தேவை என்பதை அறிந்து அந்த தேவைகளை சந்தித்து உன்னை கனப்படுத்தி உன்னை பிரகாசிக்க பண்ணுகின்ற தேவனாய் கர்த்தர் இந்த பகல் காலம் உங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் உண்டு. இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய செவியத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி
நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். இது பூமியில் உள்ள காலங்கள் எல்லாம், நாம் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் அவரை நம்பி இருக்கின்ற, அவரை நோக்கி விண்ணப்பிக்கின்ற, அவருடைய வசனத்தின்படி வாழ்கின்ற, அவரில் மேல் நம்பிக்கையாயிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து விடுவித்து கண்மணி போல பாதுகாக்கிற தேவன். அவர்களை நம்பினவர்களுக்கு அவர் தந்திருக்கின்ற வாக்தத்துவம், இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். இதுவரை நடத்தி கொண்டு வந்த தேவன். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தாட்சிகள், மரண கண்ணிகள் எல்லாம் உங்களுடைய ஜீவியத்தில் வந்திருக்கலாம். அதிலெல்லாம் மீட்டு கொண்டு வந்த தேவன் இந்த காலைவேளை சொல்லுகிறார், இனி நீ தீங்கே அனுபவிக்காதபடி, துக்கத்தில் நீ ஆழ்ந்து போகாதபடி, உன்னுடைய துக்கத்துக்கு, உன்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற தேவனாய் என் ஆண்டவர் இந்த பகல் காலம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் இதை விசுவசிக்க கூடுமானால், நீங்கள் நம்பியிருக்கிற தேவனுடைய அவை மகிமையை இந்த நாளில் நீங்கள் காணப்போகிறீர்கள். இனி உங்களுடைய வாழ்க்கைகளை துக்கம் அல்ல, சந்தோஷமும் நன்மைகளும் ஆஸ்வாதங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை நடத்தப் போகிறது. எவர்கள் உங்களை கீழாய் தள்ளினார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அது தேவன் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். அதுபடினால் நம்முடைய ஜெபங்களுக்கு, விண்ணப்பத்துக்கும் பதில் தந்து நம்முடைய கரம் பிடித்து அவர் நடத்தி கொண்டு போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவரை குறித்து பேசும்போது அவர் சொல்லுகிறார், பரிசுத்தரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்காதபடி பூட்டுகிறவராய் இருக்கிறவராக தேவன் சொல்லுகிறதாவது, இதை ஜீவனுள்ள கர்த்தர் நம்முடைய செவியத்தில் அவர் வெளிப்பட்டார். அவர் ஏன் வெளிப்பட்டார் என்று சொன்னால், அவர் உண்மை உள்ள சத்திய தேவனாய் இருக்கிறபடினால் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுகின்ற தேவனாயிருக்கிறார். அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒருவனும் பூட்டாதபடி திறக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் இந்த பகல் காலம் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது, உன் செபத்துக்கு பதில் வந்தது. இனி நீ தளர்ந்தும் துறையாக்கப்பட்டும் சோர்ந்து போய் நிற்க தேவையில்லை. உனக்காக கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டிருக்கிறார். ஆனபடினால் இனி நீ சத்துருக்கள் முன்பாக வெட்கப்பட்டு நிற்க தேவையில்லை. உன்னுடைய எதிரிகளுக்கு முன்பாகவும் நீ பாடு அனுபவித்த இடங்களிலும் நீ ஐயோ என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, இனி என்னையாய் தீரும் என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த விஷயங்களின் நடுவே கர்த்தர் உனக்காக இதோ ஒரு வாசலை திறக்கிறார். தேவ வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை காத்து கொண்டபடியினால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆம், தேவனுக்காய் காத்திருந்து செவித்து பிரயாசப்பட்ட விஷயத்தின் மேல் என் தேவன் தடைகளை தகர்த்தறிந்து கொண்டு, ஆமே, நெருக்கப்பட்ட போதும் நிலைநிற்க முடியாத சூழ்நிலை வந்த போதும் அதை தேவனை சார்ந்து நின்றதனால என் தேவன் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே. ஆமேன். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. எந்த விஷயத்துக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருந்தீங்களோ அந்த விஷயத்துக்கு இதோ கர்த்தர் பதில் தந்து எல்லா துன்பங்களையும் மாற்றி சத்துருக்களுக்கு முன்பாக நடுவாக உங்களுடைய தலையை உயர்த்துகிறவராய், நன்மைகளை தந்து ஆஸ்வதிக்கிறவராய், அநேகருக்கு நீங்கள் ஒரு அசுவதமாக மாறும்படி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை இதோ அவர் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேற்றுகிறார். தோல்விகளை ஜெயமாக்குகிறார், தடைகளை தகர்த்து மாற்றுகிறார். எதற்காக காத்திருந்தீர்களோ அதை இதோ கர்த்தர் உங்களுக்கு கருத்தில் தருகிறார். தடைகள் உடைந்து மாறுகிறது. இன்று முதல் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உயர்ந்த மேன்மைப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக வாழப்போகிறீர்கள்.
பரலோகம் திறந்திருக்கிறது. இனி ஒருவன் அதை தடை பண்ண முடியாது. அப்படியே தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை நாம் அனுபவிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடலாமா? மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமையுள்ள அன்பன் தேவனே, இந்த கால வேளையில் நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி எங்களோட வாழ்க்கையில் இறங்கி வந்து எங்கள் வேண்டுதலுக்கு பதிலை தந்து நீண்ட காலமாய் காத்திருந்த விஷயத்தின் மேல் ஜெயத்தை தந்து தடை உடைத்து எங்களை மேன்மைப்படுத்தின உமது அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இதை விசுவசிக்கிறோம். ஆண்டதை எங்களுக்கு தந்து ஆஸ்வதிக்கிற கிருபைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சுமங்கே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த எங்கள் நல்ல தெய்வமே, அதுமை மாத்திரம் ஆராதிப்பேன். தாயினும் மேலாக என்னை நேசிக்கிறதுனால எனக்காக நீ சிலுவையில ஜீவனை தந்தீரே. I will worship you, Lord. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, ஒவ்வொரு முறை கீழே விழும்போது என்னை தூக்கி எடுத்து உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்து நான் கீழே விழுந்த இடத்துல இருந்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஆண்டவரே, நீர் எத்தனை அன்புள்ளவர். Oh, I love you, Jesus. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை
எனக்காக என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள திரும்ப வரப்போகிறீரே. I love you Jesus. நான் உம்மை ஆராதிப்பேன். ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Yes Lord, நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து Come on everyone. என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு பார்க்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். Yes, Jesus. உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?